Hi friends, வணக்கம். நான் உங்கள் லட்சு from Latchu's Lifestyle channel. இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான கோல்ட் ஜுவல்லரி ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம். 5 மெகா ஆடி ஆஃபரோட ஃப்ரம் போத்தீஸ் வர்ணமஹால் குரோம் பிட் ஷோரூம்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட ஆடி ஆஃபர் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ கோல்ட் ஜுவல்லரிலேயே ஆன்டிக் ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 25% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் அவைலபிள் இருக்குது. பிளாட்டினமில் 10% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ். அதே மாதிரி சில்வர் ஆன்டிக் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்கன்னா 50% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ். நார்மலாக வரக்கூடிய சில்வர் ஆங்க்லெட்ஸ் அண்ட் பிளெயின் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் கூட 0% மேக்கிங் சார்ஜஸ். இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணதுக்கப்புறமா கோல்ட் ப்ரைஸஸில் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய கோல்ட் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸஸில் போயிட்டுருக்கு. ரீசன்ட் டைம் இப்போ நீங்கள் வந்து கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது வெட்டிங்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆடி ஆஃபரோட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட்டபிள் இருக்கும். அண்ட் 25% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஃபார் ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லேயே இந்த ஆஃபர்லாம் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய லைட் வெயிட்டில் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்ஷனும் வெட்டிங்க்கு வரக்கூடிய செட்டாக கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு வில் மாதிரி வந்துட்டு வில்லுன்னு சொல்ல முடியாது, திரிசூலம் மாதிரி வந்துட்டு அதுக்கு கீழே வந்து 3 ஜிமிக்கி வர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவுமே புதுசாக வந்திருந்தது, அதனால் அதை காமிச்சேன். அண்ட் இந்த சோக்கர்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் அரைவல் வித் மல்டி கலர் பீட்ஸ் ஒர்க்கோட ஹேங்கிங்ஸோட வருது. அண்ட் எல்லாமே லைட் வெயிட் வித் பேக் செயின் அண்ட் கீழே ஹேங்கிங்கும் சேர்ந்து வரதுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்குது. மகாலட்சுமி சோக்கர் இந்த டிசைன். சைடில் உங்களுக்கு 2 பீகாக் வந்திருக்கும். எனாமல் ஒர்க் மாதிரி உங்களுக்கு அந்த கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பெரியவங்களும் போட்டுக்கலாம், ஈவன் ஒரு கிட்ஸ்க்கும் கூட வியர் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும் கிராண்டாக. இந்த டிசைன் இந்த கலர் பீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேர்லேயும் பார்க்க ரொம்ப நல்ல கிராண்டாக இருந்தது. கொஞ்சம் ஹைலி எம்போஸ்டு இருக்கிற மாதிரி மகாலட்சுமி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த லுக் அப்படின்றது தெரியும். பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல பெருசாக லென்த்தியாக இருக்கிறதுனால நெக்லஸோட சைஸும் இப்போ பெருசாக இருக்குது. இப்போ இந்த டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி டிசைன். உங்களுக்கு ரெட் ஃபினிஷ் ஆன்டிக்கில் உங்களுக்கு இந்த சோக்கர் வந்துடும். சென்டரில் வரக்கூடிய மகாலட்சுமி டச் மட்டும் பிளாக் ஆன்டிக் டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராடாக 22 கிராம்ஸ்க்கு வரக்கூடிய சோக்கர் வித் பேக் செயினோடவே வருது. இப்போ இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து 25% வரைக்கும் ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து 17.8 கிராம்ஸ். இதுலேயும் உங்களுக்கு அந்த மல்டி கலர் பீட்ஸ் வந்து ஹேங்கிங்கில் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரஷ்யன் எமரல்ட் வித் குட்டி குட்டியான பிங்க் பீட்ஸ் ஒர்க்கு. இந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சோக்கர் டைப்பில். இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் பீகாக் வந்திருக்கும். தோகை விரிச்ச மாதிரி ஒரு பீகாக்கு. பீகாக்கோட ஃபேஸ் அண்டு அந்த ஒர்க்கு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த டச்சு. இந்த சோக்கர் ரொம்ப நல்லா இருந்தது. நேரில் 21 கிராமில் வரக்கூடிய ஒரு அழகான சோக்கர். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. தள்ளி இல்லாமல் நல்லா கிட்ட கொடுத்துருக்கறதுனால நல்ல ஒரு 30 கிராம் சோக்கர் மாதிரி லுக் வருது. வித் பேக் செயினோட வருது. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன், நியூலி லான்ச்டு கலெக்ஷனில் உங்களுக்கு மகாலட்சுமி கலெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் கலெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ராமர் பட்டாபிஷேகம் கலெக்ஷனும் இருக்குது. நல்ல அழகான மல்டி கலரில் ஸ்பார்க்லிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அழகான ஹேங்கிங் கொடுத்து வரக்கூடிய ஒரு கெட்டி மாடல் டிசைன். லோட்டஸ் ஒர்க் அண்ட் மேலே வந்து ஆர்ச்சில் அழகாக வந்து மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி பீகாக் டிசைனும் உங்களுக்கு ஒரு மாங்காய் டிசைனும், அது ட்விஸ்டட் மாங்காய் டிசைன் ஒர்க்குமே அந்த நெக்லஸில் ரொம்பவே அழகாக இருக்கும். சூப்பரான ஒரு கெட்டி மாடல் பேட்டர்ன். 35 கிராம்ஸ் வரும். எல்லாமே பேக் செயினோட தான் வருது. சில டிசைன்ஸ் தான் உங்களுக்கு பேக் செயின் இல்லை, இதெல்லாமே உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும். நீங்கள் வீடியோலேயே வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். அண்டு ஹாரம் வந்து உங்களுக்கு 73 கிராம். சான்ஸே இல்லை உண்மையாக அந்த கிராம் வெயிட்டுக்கு நல்லா அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா ப்ராடாக ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. சென்டர் ஹேங்கிங் மட்டும் ஒரு பேர்ல் ஹேங்கிங் மாதிரி வந்திருக்கு. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்டு பால்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட அந்த லுக்கும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஈச் அண்ட் எவ்ரி லுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. நார்மலாக ஆன்டிக் ஜுவல்லரிஸ் வாங்கும்போது நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். இந்த ஆடி ஆஃபருக்கு நீங்கள் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ் வாங்குறீங்க, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கோல்ட் ப்ரைஸஸில் நீங்கள் வாங்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அவைலபிள் இருக்கும். ஷோரூம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கலெக்ஷன்ஸ் அண்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதில் இப்போ வெட்டிங்காக பிளான் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த நெக் பீஸ் வந்து குந்தன் ஒர்க் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு 30 இல்லாமல் 40க்கு மேலே வரக்கூடியது. ஏன்னா பிகாஸ் வந்து உங்களுக்கு குந்தன் ஒர்க் வந்தாலே கொஞ்சம் பீஸோட வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அழகாக கிராண்டாக வரும். அதே மாதிரி தான் ஹாரமும் குந்தன் ஒர்க்கில் மகாலட்சுமி அவ்வளோ அழகாக வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க வந்து உட்காந்துருக்கிறது வெளியில் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும்.
உள்ள அப்படியே பதிச்ச மாதிரி இல்லாமல் அந்த ஒர்க்கு வந்து பெண்டன்ட் ஒர்க் வந்து சூப்பர் ஹைலைட். இந்த பர்டிகுலர் ஹாரமில் நல்ல ப்ராடான யூ ஹாரம், சூப்பர் ப்ராடான யூ ஹாரம். இதுவுமே உங்களுக்கு வந்து பேக் செயினோட வந்துடுது. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு 90 கிராம் 100 கிராம் அந்த வெயிட்டில் வரக்கூடிய ஹாரம் தான் இந்த பேட்டர்ன்லாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 73 கிராம்ஸில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நேரில் நீங்கள் ஜஸ்ட் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ப்ரிட்டியாக இருக்கும். பர்டிகுலர்லி இந்த சோக்கர் ஒரு ஃபென்டாஸ்டிக் சோக்கர். அதில் அவங்களுக்கு அந்த பால் ஹேங்கிங்லாம் அவ்வளோ கிட்ட சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைஸ் ஆஃப் அந்த பால் ஹேங்கிங்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பார்வையாக தெரியும். இதோட ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்குது. 36 கிராம்ஸ் வரும் இந்த சோக்கர் வித் பேக் செயின் அண்ட் ஹாரமும் வித் பேக் செயின். 100 கிராம்ஸ் வரும் இந்த ஹாரம். 100 இந்த பர்டிகுலர் சோக்கருக்கு இந்த ஹாரம் வந்து அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச்சு. இந்த ஹாரமில் நிறைய ஒர்க் இருக்குது. ஹாரமோட 2 முகப்புலேயுமே ஒரு சின்ன நிலா மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே சீதையோ ராமரோ இருக்கிற மாதிரி அந்த வில்லேந்தி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு திருக்கல்யாண கோலம் மாதிரி கூட இருக்கும் இந்த பர்டிகுலர் லுக்கு. அண்ட் பெண்டன்ட்லேயும் சூப்பராக இருக்கும். ஸோ ராம் பரிவாரோட மொத்தமாக சேர்ந்து அந்த ராமர் பட்டாபிஷேகம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அழகாக அந்த வில்லேந்தி ரொம்ப நல்லா வந்து ஆர்டிஸ்டிக்காக அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம அழகாக இருக்கும். கீழே ஃபுல்லாக உங்களுக்கு பேர்ல் ஹேங்கிங்ஸ் வித் எமரல் பீட்ஸோட வரதுனால லுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் இதுவுமே உங்களுக்கு பேக் செயினோட வரும். பீகாக் கூட ஈச் அண்ட் எவ்ரி பீஸுமே உங்களுக்கு வந்து குட்டி அந்த பார்ட்டுமே எம்போஸ்டாக தெரியுது. வெறும் பெண்டன்ட் மட்டும் எம்போஸ்டாக இல்லாமல் ஒரு பீஸுமே உங்களுக்கு அந்த நெக் பீஸ் வந்து அவ்வளோ எம்போஸ்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நேரில் உண்மையாகவே அவ்வளோ அழகான ஒரு ஒர்க்கு. இதே மாதிரி இன்னொரு டிசைன் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு அந்த பெண்டன்ட்டோட ஷேப் வந்து ஒரு புது டிசைன், ஒரு புது ஒர்க்கு. நீங்களே பார்க்கலாம். குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 37 கிராமில் வரக்கூடிய ஒரு அழகான கிராண்ட் நெக் பீஸ். இது கூட உங்களுக்கு 45-50 கிராமில் வரக்கூடிய ஒர்க் தான். அதை 37 கிராம்ஸில் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த குந்தன் ஒர்க் ரொம்ப டீட்டெயிலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். அதுலேயே குட்டியான ஸ்பார்க்லிங் ஸ்டோன்ஸும் இருக்குது, குந்தன் ஒர்க்கும் இருக்குது. இந்த மாதிரி ரூபி அண்ட் எமரல் வச்சு. அண்ட் ஐ திங்க் பெண்டன்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் இந்த ஹாரமோட பெண்டன்ட்டு டெம்பிள் ஒர்க் வித் ராமர் அந்த பட்டாபிஷேகம் ஒர்க் இருக்குதுல. ராமர் அப்படி இந்த வில்லேந்தி இருக்கிற மாதிரி அழகாக அந்த மனையிலேருந்து நிற்கிற மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்க. செம்ம ஒர்க்கு உண்மையாகவே. அந்த பெண்டன்ட்டில் அவ்வளோ அழகான ஒர்க். இது வந்து ஹிப்பில்டாக கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த வி டைப்பில் தான் இந்த ஹாரமை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறைய ஜுவல்லரிஸ் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் கலெக்ஷன்ஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகம் கலெக்ஷன்ஸுமே பார்க்கும்போதும் அதில் ஒன்றுத்துலேயும் ஒரு கான்செப்ட் வந்து வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்ரீராமர் வந்து ஒன்றுத்தில் வில்லேந்தி இருக்கிற மாதிரி, இன்னொன்றுத்தில் திருக்கல்யாணம் நடக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து ஸ்ரீராமருடைய கம்ப்ளீட் அந்த பரிவார் மொத்தமாக சேர்ந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒன்று ஒரு ஒர்க்கில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எந்த ஒர்க்கும் சென்டரில் பெண்டன்ட்டில் கொடுக்காம ஜஸ்ட் பீகாக் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்லஸில் ஹாரம் பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஒர்க், பீகாக் ஒர்க் அண்ட் சென்டரில் எந்த உருவமும் இல்லாமல் ஸ்டோன் ஒர்க்கு. சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான யூ டைப் ஹாரம் வித் குந்தன் ஒர்க் அண்ட் பீட்ஸ். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பேர்ல் பீட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹேங்கிங்கு நிறையவும் கொடுக்கல பீட்ஸு, ஜஸ்ட் அந்த பெண்டன்ட்க்கு கீழே மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உருவம் வந்து பெருசாக கொடுக்காம ஜஸ்ட் பீகாக் ஒர்க் மட்டும் வச்சு பெண்டன்ட் வந்து ஒரு காமனான பெண்டன்ட் கொடுக்கும்போது இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து நிறைய விதமான சோக்கரு நெக்லஸ்லாம் வந்து பேரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து மகாலட்சுமி வச்சு வாங்குறீங்க, வேறு ஏதாவது கான்செப்ட்டில் வாங்குறீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி காமனாக வாங்கும்போது நிறைய விதமான டிசைன்ஸை நீங்கள் வந்து பேரப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நெக்லஸ் வந்து ஒரு லைட் வெயிட் பியூட்டிஃபுல்லான ஒரு க்ளோஸ்டு ஃபினிஷிங் ஒரு பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய நெக் பீஸு. சம்டைம்ஸ் இந்த நெக் பீஸை வந்து நீங்கள் வங்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் இந்த பேட்டர்ன். இந்த நெக் பீஸ் வந்து உங்களுக்கு 25 கிராம்ஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா பெண்டன்ட்டே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, அதுவும் வித் பேக் செயினோட. அண்ட் இந்த ஹாரம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரோமாலா மாதிரி ஒரு நல்ல பெருசாக சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பீகாக் வந்து வளைச்சி அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய பெண்டன்ட் மாதிரி ஹைலைட் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு வந்து மாலை மாதிரியே வந்துட்டு அதில் உங்களுக்கு அழகாக வந்து மகாலட்சுமி ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 83 கிராம்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 10 பவுண்டுக்கு மேலே, 10.5 பவுண்ட், 10.5 செவரன்ஸ் இது. இதுவுமே உங்களுக்கு பேக் செயினோட வரும். நல்ல ப்ராப்பரான ப்ராட் யூ டைப் ஹாரம், நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல கிராண்டான ஒரு லுக்கு. இந்த மாதிரி பேட்டர்னுக்கு கூட நீங்கள் சோக்கர் போடலாம், நெக் பீஸ் போடலாம், ஒரு குட்டி பெண்டன்ட் செயின் போடலாம். எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ப்ராடாக யூ டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால நீங்கள் வெறும் ஹாரம் போட்டு நல்ல ஒரு சில்க் சாரிக்கு வெறும் ஹாரமே வந்து ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இந்த பர்டிகுலர் டிசைன் மகாலட்சுமி ஒர்க், அதில் அழகாக மனை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கு.
26 கிராமுக்கு நல்ல எந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு ஒர்க் வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல க்ளோஸர் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பேட்டர்ன். இதுக்கு வரக்கூடிய ஹாரம்லேயும் பீகாக் ஒர்க்கு, சென்டர்லேயும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயும் குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பீகாக் ஃப்ளவர் அந்த மாதிரி வந்திருக்கு வி டைப்பில். இதோட க்யூட் பெண்டன்ட்டில் கலசம், மகாலட்சுமி, கீழே ஒரு ஹாஃப் ஜிமிக்கி. சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 5.25 சவரன் வருது இது. இப்போ ஒரு 10 சவரனில் ஒரு வெட்டிங் செட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதோடைய நெக்லஸ் அண்ட் ஹாரம் வெயிட் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் டெம்பிள் ஒர்க்கில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட் ஸ்டைலில் நெக்லஸ் அண்ட் ஹாரம். ஹாரமோட சைட் வைஸ் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இதெல்லாமே அந்த ஸ்பார்க்லிங் ஸ்டோன் வெயிட்லாம் லெஸ் பண்ணி நெட் வெயிட் என்ன அப்படின்றது டேக்கில் மென்ஷன் ஆகிருக்கும். இதுவும் வி டைப் ஹாரம் தான். ஈவன் நீங்கள் இந்த ஹிப் பெல்ட்டாகவும் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகான டச்சு, குட்டி குட்டியான ஒர்க்கு கூட ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு ஜுவல்லரி ஒன்று பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 5 விதமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஜுவல்லரி. நான் இது வந்து இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இதோட வெயிட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த வித் டீட்டெயில்ஸ் அந்த வெயிட்டோட இது எப்படி வந்து 5 விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ரொம்ப கிராண்டாக இருந்தது. நம்ம நிறைய 5 விதமான ஜுவல்லரி, 3 விதமான ஜுவல்லரி, 2-in-1 ஜுவல்லரின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாவில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட பேஜ் வந்து யாராவது ஃபாலோ பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இதில் பென்னண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன வந்து ஒரு டிக்கா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஹேங்கிங். அதை நீங்கள் டிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய ஜடபிள்ளையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு குழந்தைங்க ஒரு 10 வயசு 12 வயசு கேர்ள்ஸ்க்கு வியர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கோல்டு ஜடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மால் ஹேராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லாங் ஹேர்னால் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி லாங் ஜடையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹாரமாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாகவும் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஹிப் பெல்ட்டை யூஸ் பண்ணால் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பர் கிராண்டு. ஸோ அங்கே இருந்தவங்க வந்து லாங் ஜடையை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ நல்ல ஒரு கிராண்டான ஒர்க்கு. அந்த ஜடை ரொம்ப வெயிட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் இல்லை. உங்களுக்கு அந்த ஜடையை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பேரபிளான ஒரு டிசைன் தான் அது வெயிட்டு. அண்ட் இந்த காசு மாலைக்கு இந்த ஹிப் பெல்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த காசு மாலை டைப் இருக்கு இல்லையா, இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ கிராண்டான ஒரு டிசைனு. இது வந்து ஒரு நகாஸ்லேயே அங்கங்கே வந்து உங்களுக்கு அந்த செமி ரூபி ஸ்டோன் பதிச்சு வர மாதிரி, அதுலேயும் அந்த ஹிப் பெல்ட்டோட அந்த காசு டிசைன் ஹாரம் வந்து வியர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சுது. எப்படி இருக்குது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்களும் அந்த மாதிரி ஒரு 2-in-1 வெரைட்டி 3-in-1 வெரைட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டைமண்ட்லேயும் 2-in-1 ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதுவும் நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இது வரைக்கும் நம்ம லைட் வெயிட்டில் வெட்டிங் செட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது கொஞ்சம் மீடியம் டு ஹெவி வெயிட் சைஸ் ஹெவி வெயிட் வெட்டிங் கலெக்ஷன். இது நீங்கள் செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் காம்போவாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இதுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு மேட்சிங்காக வேணும்னா உங்களுக்கு அதை அவங்களே எடுத்துகிட்டு வந்து காம்போ பண்ணி கொடுப்பாங்க. இது ஹாரம் ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஹாரம். இது வந்து ஸ்க்ரீன் டிசைன் மாதிரி வரும். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து குட்டி குட்டியாக பீட்ஸ் போட்டு பேக் ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து பென்னண்ட் வந்து அழகாக உங்களுக்கு எம்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் டிசைன் இது. இந்த டிசைன் சார்ஜில் வண்டர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன். கம்ப்ளீட் நகாஸ் ஒர்க் வித் ஸ்பார்க்லிங் ஸ்டோனோட நெக் செட் அண்ட் ஹாரம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோட எண்டில் நான் வந்து அதை வியர் பண்ணி காமிக்கிறேன். 128 கிராம்ஸ் வரும். இது ரொம்ப லென்த்தியும் சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ட்டும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஒரு மீடியம் லென்த்து, அதில் ஹேங்கிங்ஸ் பெருசாக ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இன்னும் ரொம்ப லென்த்தியாக தெரியும் நம்ம வியர் பண்ணும்போது. அண்ட் இந்த பர்டிகுலர் செட்டோட க்ளோசர் வியூவும் காட்டுறேன். இதோட நெக்லஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லோட்டஸில் மகாலட்சுமி இருக்க மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. சேம் டு சேம் டிசைன் வந்து ஹாரம்லேயும் இருக்கும். ஹாரமோட வெயிட் வந்து 128 கிராம் வரும். ஐ திங்க் நெக்லஸோட வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-55 வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. இந்த பர்டிகுலர் சோக்கர் வந்து ரொம்ப கிராண்டான ஒரு டிசைனு. நெக்லஸ் மட்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 57 கிராம் வரும். இதில் வந்து உங்களுக்கு அந்த ராமர் பட்டாபிஷேகம் ஒர்க் இருக்கும். இதில் ஸ்ரீராமரும் சீதையும் இருக்கிற மாதிரி பெண்டன்ட்லேயும் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமரோட சேர்ந்து எல்லாருமே இருக்கிற மாதிரி அந்த சோக்கர் டிசைனை வந்து காமிச்சிருக்காங்க. ஹாரம்லேயும் உங்களுக்கு இதே ஒர்க் வந்து
ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நீட்டாக, ரொம்ப டிவைனாக இருந்தது இந்த ஹாரம். அண்டு ஹாரமோட வெயிட் வந்து உங்களுக்கு 149 கிராம்ஸ் வருது. இதில் ஒர்க்கு வந்து நல்லா பார்க்கலாம். லைக் நீங்கள் ரொம்ப கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். சின்ன சின்ன ஒர்க் தான், நிறைய பண்ணியிருக்காங்க. நல்லா டீட்டெயிலிங்காக காமிச்சிருப்பாங்க. சென்டரில் பென்னண்ட் வந்து ரொம்ப அழகாக, நல்லா ஒரு ஹாப்பி ஃபேஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து பீகாக், ரியல் பீகாக் ஃபெதரில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம் டிசைன். இது மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. அதில் மற்ற செட்ஸ் எல்லாமே வந்து சோல்ட் அவுட் மோஸ்ட்லி. இது வந்து இப்போ நியூவாக வந்திருக்கான். இது மாதிரி இன்னும் நிறைய அப்கமிங் நிறைய கலெக்ஷன்ஸும் வரும். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து 75 கிராம்ஸ் நெக்லஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு ஹாரம் 136 கிராம்ஸ் வருது. செம்ம கிராண்டு. எனக்கு இந்த பர்டிகுலர் செட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னால இதில் வந்து வியர் பண்ணி பார்த்தேன். இது வெறும் நெக் பீஸ் போட்டாலும் சூப்பராக இருந்தது, ஹாரம் போட்டாலும் சூப்பராக இருந்தது. கம்பைன் பண்ணி போட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பேட்டர்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கும் பர்டிகுலராக எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸு, புதுசாக நிறைய நியூ லான்ச்சஸ்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக இப்போது வந்து கோல்ட் ப்ரைஸ் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்றதுனால இந்த டைமை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.